யாரு? மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? என்னடா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 30 வாட்டிக்கிட்ட கால் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கால் பண்ண மாட்டேறீங்க? அவ்வளோதான் வாழ்க்கையில், நீ அந்த லைஃப்லாம் திரும்ப கிடைக்காதுல்ல. காலேஜோட போச்சுல மாப்பிள்ள, திரும்பி அந்த வாழ்க்கையெல்லாம் கிடைக்காதுல்ல மாப்பிள்ள. வெளியே போயிட்டு இப்போ தாண்டி வீட்டுக்கு வந்து இத்தனை வாட்டி போன் அடிச்சிருக்கேன். நல்ல வேலை அப்போ பார்க்கறேன். எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாருடா. என்னடி சொல்ற? எப்படி உங்க அப்பா தொழில மாத்தினா? எனக்கு மாப்பிள்ள பாக்குறாருடா. என்னடி சொல்ற? எங்க அப்பா தலையில மிளகாப்பொடி அரைக்க சொல்றேன். அதுக்குத்தான் நானும் நினைக்கிறேன், முடியலையே. செருப்பு பிஞ்சிரும், ஒழுக்கமா வந்து பொண்ணு கேள்றா. சரி, அப்ப அவர் பாக்குற மாப்பிள்ள என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகவா? என்னால அதெல்லாம் முடியாது. தெரியுதுல, இப்படியே பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்க அப்பனை கூட்டிட்டு வந்து வீடேறி வந்து பொண்ணு கேளு. ஓ, நான் வீடேறி வந்து பொண்ணு கேட்பேன், எங்க அப்பா கழுத்தேறி நிமிப்பாண்டி. சரி, எவன் என்ன பொண்ணு கேட்டு வரானோ நான் அவனுக்கே கழுத்தை நெட்டிட்டு போறேன். வெயிடி வச்சு தொடர்ந்து வரண்டி வெயிடி. இவளுக்கு ஏன் கூட கல்யாணம்லாம் ஆசை இல்லை. இதெல்லாம் கல்யாணம் ஆகல, அது எவன் கூட வேணும் ஆகலாம். அந்த புத்தி இவளுக்கு இப்பயே பத்துருச்சு. இந்த மனுஷன் எப்படி சமாளிக்க போறது? நான் பணம் உதைக்க. தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருப்பா. சரிப்பா, கூட்டு வரப்பா. அப்பா நேராக போகிறோம். அப்பா, எனக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குப்பா. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக அது நல்ல பிள்ளை அப்பா, நல்ல குடும்பம் அப்பா. போகிறோம். அப்பா, எனக்கு ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த பிடிக்கும். ஒரு வாட்டி வந்து உங்கள் வீட்டில் பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்பா, தண்ணி. என்னை கொண்டு போய் கம்மியில் விட்டுட்டு 2 மணிக்கு உங்கள் அம்மா வந்துடுவா, கூப்பிட்டு வந்து விட்டு. சரிப்பா சரிப்பா. அப்பா, நான் ஒரு பிள்ளையா? இல்லப்பா, நான் ஒரு பிள்ளையான்னு சொல்ல வந்தப்பா. அதான் எனக்கே தெரியுமே. என்ன கொண்டு வந்து விட்டு உங்கள் ஆத்தில் கூட்டுவா. அப்பா, நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்ப்பா. அப்பா ப்ளீஸ் பேசிட்டு விடுறாரா விட. ப்ளீஸ் பா, நான் சேர்த்து இப்போ ப்ளீஸ் பா, ரொம்ப நல்லா உள்ளப்பா. ப்ளீஸ் பா மாட்டேன் மட்டும். ஓத்தக்காரி வருவா, அவள்கிட்ட சொல்லு. அப்பா, அம்மா என்ன சொன்னா ரொம்ப நேரம் அறுத்து வச்சிருப்பா. நீ நான் ஈவி எனக்கு சீரோ தொப்பலாம் போட்டு என்ன செய்ய போய் வேலைக்கு டைம் ஆச்சு, விடுறா. நீ போற வீடு அப்படியே ஒரு ரெட்டு கட்டிட்டு அப்படியே வேலைக்கு போன விட விட அம்மா நான் கூட்டிட்டு வந்துறேன். எது? உட்காரு. யார் நீங்கள்? என்ன வேணும்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் என்னன்னு தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு எப்படி எங்கள் பொண்ணை கொடுக்க முடியும்? யார் என்னன்னு தெரிஞ்சு தான் கட்டி கொடுக்கணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தான் கட்டி கொடுக்கணும். நான் எங்கள் வீட்டு பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னா உங்கள் பொண்ணை புறம்போக்கிறத தான் கட்டி போகணும். என்ன பிரச்சனை பண்ணனே வந்திருக்கீங்களா? பிரச்சனை பண்ணலாம் வரலைங்க. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு. நம்ம தான் கொஞ்சம் பெரிய மனத்தனமாக 2 பேரும் சேர்த்து வைக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சொல்லவா? வேண்டாம் அவனை போகிறத பார்த்தா முடிவாயிடுமா? அப்படிதான் நினைக்கிறேன். கதவை சார், எதுக்கு உன்னை உள்ள கூப்பிட்டேன் தெரியுமா? இங்கே ஆளக்கணா உள்ள வா. சம்மந்தி ஒரு நிமிஷம் அப்படி. சரி சார், வா. வேண்டாம் மௌன, அப்பனையே உள்ளே விட்டு கவசத்துறால நாளை பின்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதப்பா. சொல்லுப்பா.
நாலு பின்ன எங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிருச்சுன்னா ம். ஒரு மாமனாரா உன்னோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா ஐயா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இன்னைக்கு நகையோட ரேட் என்னன்னு தெரியுமா? என் பொண்ணுங்கிறத நிர்வசமா. வேண்டாம் அவனா, இவன் பார்த்த பொண்ணா இல்லை எவனை பார்த்த பொண்ணா? இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க ஒன்றா. இந்த இடத்துல ரைமிங் தேவையில்ல நைனா, அடிச்சு மூஞ்சி இஞ்செல்லாம் குழப்பி புடுவேன். என்ன பேசாம அந்த கடவுளை தடுக்க நினைச்சாலும் அவன் தான் உனக்கு மாப்பிள்ள, எனக்கு மருமையன். போனவங்க வரமே தெரியல, வா ஆளுக்கு ஒரு டீ போட்டு வருவோம். சரி பார்ப்போம். ஐயா வந்தாங்க, உட்காருப்பா. விட்டானா அதுக்குள்ள சரிங்கப்பா, நீங்க முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வரேன். பின்னாடி வாமா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வரேன் சம்பந்தி. வா சம்பந்தி. என்ன புள்ள சௌக்கியமா? வணக்கம்டா மாப்பிள்ள. நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என் பொண்ணு தான் எனக்கு உலகமே. உருண்டை மாதிரி இருக்கும்போது எனக்கு சந்தேகம். நீ சொல்லுங்க. இந்த காலத்து பொண்ணுங்களாம் இங்கே நம்ப முடியுது, ஏதாவது பண்ணிட்டு வந்து நின்றுதுங்க. மாமா, நான் உங்க பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையே மாமா. மாப்பிள்ள அது இல்லை மாப்பிள்ள, காதல சொன்ன மாப்பிள்ள. காதுல தான் மாமா சொன்னீங்க, எனக்கு கேட்டுச்சு. நான் சூட்டு பயலா? மாப்பிள்ள அது இல்லை மாப்பிள்ள, காதல சொன்ன மாப்பிள்ள. மறுபடியும் பாரு, இவன் அப்படி பாக்குறேன். முன்ன பின்ன ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. என் பொண்ணை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி தந்துடுறேன். செருப்பு பிஞ்சிருந்தா தாப்பா. நீங்க சொல்லுங்க. என் பொண்ணை உங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. டேய் மாப்பிள்ள, வாயா முனியாண்டி. செல்லக்கண்ணு, ஒரு இடம் பங்காளியிட கண்டுபிடிச்ச போலக்கு. எது ஏன் பங்காளியா? ஆனா சின்ன கண்ணு, உன் தாத்தா இருக்கால, உன் தாத்தனோட அப்பனோட தாத்தா இருக்கால, உன்னோட 3ஆம் தரத்து பசங்க தான் இவங்க, 5ஆம் தரத்து பசங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு விட்ட பங்காளில. பங்காளியா? பங்காளி மிஸ்டர் முனி, அவங்க 2 பேரும் பங்காளினா அந்த புள்ள எனக்கு என்ன வேணும்? அக்கா வேணும். வயசாகி உனக்கு அக்கா கேக்குதுல்ல? டேய், உனக்கு அக்கா முறை வேணும்டா. அப்புறம் மகளே, ஒரு அப்பனா நான் இருக்கேன். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உள்ள போய் படுதாய்.